வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது விழுப்புரம் பாஜக நிர்வாகிகளோடு மாவட்ட செயலாளர்கள் மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய ஒன்றியம் வட்டம் எல்லாத்தையும் சந்திப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சந்திப்பு நயினார் நாகேந்திரன் 2 நாளைக்கு முன்னால் நடத்தியிருக்காரு. பாஜக நிர்வாகிகள் எல்லாம் கலந்து உறவாடி மற்றபடி மிகப்பெரிய ஒரு பேட்டியம் கொடுத்துருக்காரு. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு தமிழகத்தில் போயிட்டுருக்கு. ஜெயிக்கிறது அப்புறம் என்ன, ஜெயிக்காததுக்கு முதலியே பாஜக அதிமுக கூட்டணி 2006 நடைபெறும். பாஜக அதிமுக கூட்டணி 2006 நடைபெறும். அதிமுக பாஜக கொண்ட கூட்டணி 2026 நடைபெறும் சொல்லி போட்டு பக்கம் பக்கமாக பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அமித்ஷாவும் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் ஒரு குண்டை போட்டு போனார். ஆமாம், திருப்பி போன 2 வாரத்துக்கு முன்னால் ஈரான் இஸ்ரேலை நோக்கி போட்ட குண்டு மாதிரி மீண்டும் ஒத்த கடையில் உட்காந்து குண்டை போட்டு போயிட்டார். அதாவது பாஜக அதிமுக ஆட்சி தான் 2026 சட்டமன்றத்தில் நாங்கள் ஜெயிப்போம் நடைபெறும் அப்படின்னு. இது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. குறிப்பாக அதிமுகவினர் மிக அதிருப்தியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. பாஜகவினருக்கு தொக்கு வேட்டையாக இருந்தாலுமே கூட அதிமுகவினர் அவர் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? எடப்பாடி அதெல்லாம் கிடையாதுப்பா. அவர் சொன்னார், அவர் ஹிந்தியில் சொல்லிட்டு போயிருக்கார், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், அதெல்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் தான் தலைமை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி தான் ஏற்படும். சேர்த்தனமா அதோட சரி முடிஞ்சு போட்டு கூட்டணி. மற்றபடி இதுலாம் நம்ம இதில் சட்டசபையிலேயோ மற்றபடி அமைச்சரவையிலேயோ நாங்கள் இடமெல்லாம் தரமாட்டோம். சட்டசபைக்கு வந்தாங்கன்னா அதோட போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறது எடப்பாடி அன்னைக்கு விளக்கமாக சொல்லிட்டார். அமித்ஷா ஹிந்தியில் சொன்னார்ப்பா, அதனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது மற்றவங்களுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாட்டுக்கு அவர் சொன்ன பதிலாக இருந்தாலுமே கூட இன்னைக்கு அதை பற்றி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், என்ன ஆச்சு, என்ன சமாச்சாரம், பாஜக அதிமுக கூட்டணியா இல்லை அதிமுக பாஜக கூட்டணி 2026 அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் இப்போ விழுப்புரத்தில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு நயினார் நாகேந்திரன் வெளிவந்த சமயத்தில் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திரும்பவும் நிருபர்கள் கேட்டிருக்காங்க, என்னங்க பாஜக அதிமுக கூட்டணி 2026 சட்டமன்றத்தில் ஜெயிச்சா நடக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. திரும்ப 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 அதே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறது தான் கடைசியான பதில். ஆமாம், கடைசியான பதில். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைவர் இபிஎஸ், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நயினார் நாகேந்திரன் பாஜக தமிழக இந்நாள் தலைவர், மாநில தலைவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் இபிஎஸ் தான், நாங்களாம் கிடையாது. அவர் தான் முதலமைச்சர். புரியுதுங்களா? அவர் என்ன செய்கிறாரோ அதான் முடியும். மற்றபடி திரும்ப திரும்ப அதவே கேட்டுக்கிட்டு தான் நான் என்ன பண்ண முடியும். இந்த கேள்வி கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். சொன்ன உடனே திடீரென்று என்ன ஒரு சந்திப்பின் வெளிப்பாடு. ஆமாம், இதுவும் திட்டமிட்ட சந்திப்பா இல்லை திடீர் சந்திப்பா அப்படிங்கிறது தெரியல. சிவி சண்முகம் அதிமுக நயினார் நாகேந்திரனை சந்தித்து ரொம்ப உறவாடி இருக்கார். ஆல்ரெடி பாஜக அதிமுக கூட்டணி போட்டாச்சு. அண்ணாமலையின் பேச்சின் வெளிப்பாடாக கூட்டணி வெடிச்சிருமோ செதையுமோ அப்படிங்கிற நிலை வந்தாலுமே கூட சிவி சண்முகம் இன்னைக்கு நயினார் நாகேந்திரனை விழுப்புரத்தில் பார்த்து பேசியிருக்கார். அதாவது எப்படிங்க பாமகவை சேர்க்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தில். ஆமாம், இப்போ பாமக ராமதாஸ் அன்புமணி சொத்து தகராறு, மற்றபடி பாமக கட்சி நான் வைத்துக்கொள்வேன் நீ வைத்துக்கொள்வேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தகராறு போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் பாமகவை சேர்த்து கொள்ளலாமா அப்படின்னு சிவி சண்முகம் ஆலோசனை செய்திருப்பது இன்னைக்கு ரொம்ப வைரலான விஷயமா போயிட்டு இருக்கு. நயினார் நாகேந்திரன் அதற்கு உடனே பதில் சொல்லியதாக இன்னைக்கு தகவல் வரல. பட் சிவி சண்முகம்
எதன் அடிப்படையில் அப்படிங்கிற சமயத்தில். ஏன்னா ராமதாஸுக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் இருக்கு. அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் மிகப்பெரிய ஒரு தகராறு நடந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இன்னைக்கு இருக்கு. அதாவது ராமதாஸ் சொல்லிட்டார், நான் அன்னைக்கே சொன்னேன் பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் 2027 வேண்டான்னு சொன்னேன். புருஷனும் பொண்டாட்டியும் அதாவது அன்புமணியும் சௌமியா காலில் விழுந்து நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால நான் ஒத்துக்கிட்டேன், மற்றபடி ஒத்துருக்க மாட்டேன். இப்போவாது வந்து அதிமுகவோட பாமக கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். என்ன இந்த அன்புமணியை விட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னம்னா ஆமாம் இவர் போய் பாஜகவிலே பழையபடி சேர்ந்துருவார், அதனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு பிரளயமாக வெடித்து இன்னைக்கு வந்து அப்பனும் பிள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு தகராறாக இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி தான். அதன் அடிப்படையில் சி.வி. சண்முகம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சந்திப்பை நிகழ்த்தியிருக்கார் நயினார் நாகேந்திரனோட. இது வந்து ராமதாஸினுடைய தூண்டுதலா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அன்புமணி தூண்டியிருக்க மாட்டார். அவருடைய மிகப்பெரிய வெளிப்பாடு வந்து பாஜகவோட மீண்டும் கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தல் பாமக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது. அது வந்து ராமதாஸுக்கு சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. ஆமாம், அதுக்கு தான் அந்த மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஆமாம், முந்தா நாள் வந்து தந்தையர் தினத்தில் அன்புமணி வந்து மன்னித்து கொள்ள வேணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து தமிழக மக்கள் உரிமை பேரணி 100 நாள் நடத்த போகிறாராம். அதான் மக்கள் உரிமை மீட்பு பேரணி. இல்லை, இழந்த அளவுக்கு இந்த தமிழகத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. பாமக வந்து எதை வந்து தூக்கி நிறுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியல. முதல்ல கட்சியை தூக்கி நிறுத்துறாங்க பாங்க. இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள், மிகப்பெரிய ஒரு நீயா நானா போட்டி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் என்னத்தை ஒரு 100 நாள் பேரணி நடத்தி அன்புமணி வந்து தமிழகத்தில் ஃபுல்லாக பேரணி நடத்தி அதுவும் ஜூலை 25 ராமதாஸுடைய பிறந்த நாள் ஸ்டார்ட் பண்ண போறாராம். இல்லை, பேரணி 100 நாள் பேரணி நடத்தி தமிழகத்தில் இவர் என்னத்தை உரிமையை மீட்க போறாரு. கட்சியை முதல்ல மீட்கிறாரா பாருங்க. அன்புமணியை பொறுத்த நாம் சொல்லி முதல்ல நீங்க கட்சியை மீட்கிறீங்களா பாருங்க. ஆமா, ராமதாஸுக்கும் உங்களுக்கும் உள்ள சண்டையை முதல்ல முடிவுக்கு வருதா பாருங்க. இன்னைக்கு கூட ஜி.கே. மணி மனம் உளைச்சலோட தான் பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆமா, சுமூக தீர்வு இன்னும் முடிவு எட்டப்படவில்லை, சுமூகமான ஒரு நிலைமை வரவில்லை. ஆமா, அவர் ராமதாஸ் வாட்டு ஒரு நிர்வாகிகள் அறிவிச்சிட்டு இருக்காரு. இவர் அறிவிச்ச நிர்வாகிகள் அன்புமணி என்ன பண்றாரு, அதெல்லாம் கிடையாது இப்படி இவரு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இவரு ஒரு புதுசா நிர்வாகிய சேர்த்துட்டு இருக்கிறார். ராமதாஸ் விளக்குறது இதெல்லாம் சொல்லி அன்புமணி ராமதாஸ் சேர்த்துக்கிட்டு அதே பதவி நீங்க வச்சுக்கங்க அப்படிங்கிற. அப்ப ஒரு கட்சி 2ஆ உடையுது, கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ராமதாஸ் சொல்லிட்டார், நான் பொதுக்குழுவை கூட்ட போறேன். ஆமா, நான் தான் தலைவர், நான் தான் இது நிறுவனர், எல்லாமே நான் தான். மொத்தபடி பொதுச் செயலாளரை மாற்றியாச்சு, பொருளாளரை மாற்றியாச்சு, எல்லாத்தையும் மாற்றியாச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன இருக்கு? மாற்றினதெல்லாம் யார் யாரை விளக்கினார் ராமதாஸ் அத்தையர் அவர்களெல்லாம் அன்புமணி ராமதாஸ் தன் பக்கம் சீர்த்து கொண்டு அவர் ஒரு புதுசா அப்பாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நீ உனக்கு பைபாஸ் சர்ஜரி ஏற்பட்டிருக்கு, அதனால வந்து பிபி அதிகமாக இருக்கு, சுகர் அதிகமாக இருக்கு, அவரு பேசிட்டு உட்காந்துருக்கிறார். அந்த ஏறினதுக்கு காரணமே அன்புமணி தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம், இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படி ஒரு நிலைப்பாட்டில் சி.வி. சண்முகம் எதன் அடிப்படையில் அதிமுக பாமக கூட்டணியை பற்றி நயினார் நாகேந்திரனோடு ஆலோசனை நடத்தினார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் விட சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் மயிலம் தொகுதியில் போட்டியிட போவதாக இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. அதனால தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்பி கம்ப்ளீட்டாக நிதியெல்லாம் வந்து அங்கே தருமபுரி, மற்றபடி விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போட்டு ஃபுல்லாக இறைச்சிட்டு இருக்கார். இளைஞர்களை ஈர்க்கும் வண்ணமாக பல கிரிக்கெட் போட்டிகள் நடத்துவது, வாலிபால் போட்டிகள் நடத்துவது, மற்றபடி மிகப்பெரிய போர்ட்ஸு தினங்களை நடத்துவது கூட அவர் சி.வி. சண்முகம் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக காசை இறைச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆமாம், மயிலம் தொகுதியில் நிற்பதற்கு அவர் அடி போட்டுட்டு இருக்கார், அதில் மாற்று கருத்து. இப்போதைக்கு PMK சிவகுமார் வந்து மயிலம், ஆமாம் பாமக சிவகுமார் வந்து மயிலம் எம்எல்ஏவாக இருந்துட்டு இருக்கார். ஆமாம், இப்போ இதையெல்லாம் வந்து பார்க்கின்ற பொழுது பாமகவை சேர்க்கலாமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆலோசனை வெளிப்பாடு எந்த அளவுக்கு அது உட்காரும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் ஒரு ஏன்னு கேட்டால் சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நிற்கணும்னு ஆசைப்பட்டு இருக்க மயிலம் தொகுதி ஃபுல்லாக எல்லாமே வந்து வன்னியர் சம்மந்தப்பட்ட ஏரியாக்கள் பாமக தொகுதி. அதனால் வந்து நாளைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம பாமக கூட்டணியோட அதிமுக கூட்டணியோட மயிலத்திலே நின்றலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் வெளிப்பாடு, எதிர்காலம் திட்டத்தின் வெளிப்பாடாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு வெற்றி அடையும் என்பது தெரியல.
அதற்கு நயினார் நாகேந்திரன் எந்த அளவுக்கு ஒத்து போவார், மற்றபடி இது அவருடைய கருத்துக்கு முரண்பாடாக இருந்ததா, சி.வி. சண்முகம் சொன்ன கருத்துக்கு நயினார் ஒப்புக்கொண்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாக கட்டாயமாக தெரியும். என்றாலுமே கூட அதிமுக பாமக கூட்டணிக்கு ராமதாஸ் ஆசைப்படலாம், சி.வி. சண்முகம் ஆசைப்படலாம், பட் எடப்பாடி ஆசைப்படணும் இல்லையா? ஆமாம், அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.